அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு வாஸ்து சென்றிருந்தோம் ஐயா. மதுரையில் ஒரு பகுதியில் பேங்க் காலனின்ற ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். வீட்டை பார்த்த உடனே சொன்னோம், ஐயா இங்கே வந்துட்டு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, ஆண் குழந்தைங்க இருக்க வாய்ப்பில்லை, பெண் குழந்தைங்க தான் இருக்கும், எத்தனை பெண் குழந்தைங்கன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க உண்மைதாங்க, ஆண் குழந்தையிலே 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன காரணம் அப்படின்னா ஈசானியம் கெட்டு போயிருந்தது. நம்ம அடிக்கடி சொல்கிறது ஈசானியம் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்றது. அப்போ ஈசானியம் கெட்டு போயிருந்தது, கன்னி மூளையும் கொஞ்சம் பாதிப்பாக இருந்தது. அப்போ சொன்னால் இந்த வீட்டில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் வைத்திய செலவில் இருப்பார்கள், வியாதி இந்த வீட்டில் பாய் விரித்து படுத்திருக்கும், அடுத்தடுத்து ஆரோக்கிய கேடு நிமித்தமாக துன்பங்களை அனுபவிப்பீர்கள், விருத்தி இருக்காது, ஆனால் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வடக்கு நிறையா காலி இடங்கள் இருக்குது. ஆகையினால சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மாடிப்படி அங்கே இருக்கக்கூடாது, இதை எடுத்து இந்த இடத்துல வைங்கோ அப்படி விவரம் சொல்லி இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வந்தோம்ங்க. ஆக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண் வாரிசு இல்லாதவர்கள் வீட்டில் ஈசானிய பகுதி பாதிப்படைந்திருக்கும். பாத்ரூம் இருக்கக்கூடாது, கிச்சன் இருக்கக்கூடாது, மாடிப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த பார்க்குறவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாதவங்க நீங்கள் தாராளமாக அதை ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள். அப்போ அதை மாற்றி வச்சுக்கணும். அதை நீங்களே இதை பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க, எங்கள் வீட்டில் நம்ம இருந்துச்சு, அந்த வீட்டில் ஆண் குழந்தை கருத்திக்கவில்லை, பெண் குழந்தை இருந்துச்சு அப்படி சொல்லுங்கள். ஆகையினால் எப்பயுமே நம்ம வழக்கம் போல் சொல்கிறது, உங்கள் ஈசானியத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்களுடைய குலதெய்வத்தை நன்கு வணங்கி கொள்ளுங்கள் என்பது நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். இதுக்கு ஆதாரம் இன்றைக்கி போயிட்டு வந்தது, தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். நம்ம சமுதாய மக்கள் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இதை படித்து நீங்கள் அதன் மாதிரி மாற்றம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த பதிவில் மற்றதைகளை பார்ப்போம். வணக்கம்.